இவ்வளோ நாள் ஏன் இந்த வீடியோ வந்து உடனே எல்லாரும் கேட்டீங்க சார் போடுங்க 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 கேட்டீங்க. பட் நம்ம உடனே போட முடியாது. ஏன்னா இந்த டேட்டாவெல்லாம் ஃபாலோ பண்ணி கலெக்ட் பண்ணணும். ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டு கலெக்ட் பண்ணி ஆர்டிஐலாம் போட்டு நிறைய விஷயங்களை எடுத்து தான் இந்த டேட்டா ஒர்க் அவுட் பண்ணி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ வேகன்சின்னு பாருங்களேன், 380 இதுதான் வந்தது நமக்கு வந்தது. ஆனால் எஸ்பிஐ வச்சிருந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா 390 ஒரு 10 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, நம்ம இதுக்கு முன்னாடிலாம் குறையும். அதாவது இப்போ பார்த்தோம், இப்போ ஆர்ஆர்பிலாம் கூப்பிட்டது கம்மி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இவங்க டிவிக்கு கூப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா 390 பேரை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. ஜென்ரலோட வேகன்சி ஒரு 3ம், ஓபிசி வந்து ஒரு 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். ப்ளஸ் வந்து எஸ்சியில் வந்து ஒரு 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எங்கனாலும் போயிருக்கலாம். மேபி இவங்களுக்கு கூட அதை போய் சேர்ந்துருக்கலாம். பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு கூட போய் அந்த வேகன்சி அங்கே கூட போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் டைரக்டா ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. நம்ம ஓபிசியில் ஒரு 107, அதில் 62 பேர் தான், ஒரு 45 பேர் ரிப்போர்ட்டே பண்ணல. இடபிள்யூஎஸ்ல 38ல 12 பேர் ரிப்போர்ட்டே பண்ணல. அதே மாதிரிதான் ஜென்ரல் பாருங்களேன், 168 பேரு 60 பேர் தான் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. 108 பேர் ரிப்போர்ட்டே பண்ணல. ஏன்னா இந்த ஜென்ரல் மட்டும் இருக்க மாட்டாங்க. இந்த 28 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த 28 இயர்ஸ் அப்படின்னும் போது அந்த 28 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற எல்லா கேட்டகரியும் ஜென்ரல் கட் ஆஃப் ஃபுல்ஃபில் அவங்க அதுக்குள்ள வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே மல்டிபிள் ஆஃப் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணும்போது இந்த ஜென்ரல் கேட்டகரி எப்பயுமே இப்படி தான் இருக்கும். அப்படின்னா எக்ஸாக்டா சொல்ல போனா 206 ஜாயின் பண்ணல, 206 பேர் ரிப்போர்ட்டே பண்ணல. 206 பேர். நம்ம போன டைம் 47ன்னு சொன்னோம், இங்க அப்படியே ஆப்போசிட்டா 206 பேர். இதுதான் எக்ஸாக்ட் டேட்டா.